طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு அன்சாரி சஹாபி ஒருவர் வந்து கேட்கிறார்கள், மன் அகிய சுன்னாஸ், நாயகமே, புத்திசாலிகளிலேயே மிக சிறந்த புத்திசாலி யார்? அறிவாளிகளிலே மிக சிறந்த அறிவாளி, இவர் சிறந்த புத்திசாலி என்று யாரை சொல்லலாம் என்று கேட்கிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸருஹும் லில் மௌத் வ அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லில் மௌத். யார் மரணத்தை பற்றி அதிகம் சிந்திக்கிறார்களோ, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று யோசிக்கிறார்களோ, அவர்கள்தான் சிறந்த புத்திசாலின்னு சொன்னார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. கடந்த காலத்தில் ஏதோ சில கசப்பான உணர்வுகள் நமக்கு வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஆளு வெற்றி பெற மாட்டேன். நிகழ்காலத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தாலும் இனிமேல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மாறி நம்முடைய எதிர்காலத்தை எப்படி சீராக்குவது என்று சிந்திப்பவன் தான் புத்திசாலி, முயற்சிப்பவன் தான் புத்திசாலி. அந்த அடிப்படையிலே நம்முடைய அடிப்படையான எதிர்காலம் சொர்க்கம். அங்கிருந்து தான் வந்தோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அங்குதான் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும் தர வேண்டும், எல்லா பாக்கியத்தையும் முடிவாக செல்ல வேண்டியது. அல்லாஹ் இருஜினா ரப்பி, உங்களுடைய ரப்பின்பால் திரும்பி வாருங்கள் என்றுதான் அல்லாஹ் சொன்னான். சொர்க்கத்தின் பக்கம் திரும்பி வாருங்கள். நம்ம இருக்கிற இடம், இருந்த இடம். அது மாதிரி நம்முடைய எதிர்காலத்திற்குண்டான நிலையை சிந்திப்பவன் தான் புத்திசாலி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்வார். ஒரு முஃமினுடைய உண்மையான எதிர்காலம் ஆகிரத்தினுடைய நிலைப்பாடு தான். அதனுடைய தொடக்கம்தான் மரணம். அருமையானவர்களே, யாராயினும் சரி, உன்னுடைய வயது, பருவத்தினுடைய நிலை, பிறக்கும் பொழுதே இறந்து பிறந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள், பிறந்த உடனே இறந்தவங்களும் இருக்கிறாங்க, சிறு வயது, அது மாதிரி இளம் வயது, முதுமை, நோய், பல்வேறு நிலைகளிலே உன்னுடைய வயதா இருந்தாலும் சரி, எங்கு எப்படி மரணம் வரும் தெரியாது. எப்போது வரணும், எப்படிப்பட்ட நிலையில் வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா துன்யாவில் பிறந்த யாராயினும் துன்யாவை விட்டு மரணமாகித்தான் தீர வேண்டும். அது எப்பொழுதென்று அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அதை பற்றி யோசித்து, அதனால உலக வாழ்க்கையில நம்ம எந்த செயல்பாடு இல்லாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது துன்யாவில் நீ எப்படி வாழணும்னா நிரந்தரமா வாழ போற மாதிரி திட்டமிடு, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆகிரத்தை நினைக்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் வரலாம். அதற்குண்டான ஒரு தயாரிப்பில் இருப்பவன் தான் உண்மையான புத்திசாலிங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னான். கடந்த வாரத்துல உலகத்துல இரண்டு முக்கியமான நபர்கள் இரண்டு பகுதிகளில் மரணமாக இருக்கிறார்கள். ஒன்று யாருன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் செனட்டர் கான்சஸே கிரஹாம் சொல்லி ஒரு ஆள். அவர் வாழ்க்கையில் அவர் லட்சியமா வச்சிருந்தது என்னன்னு சொன்னா, இந்த காசாவை, இந்த பலஸ்தீனத்தை அழிக்காமல் நான் விடமாட்டேன், பலஸ்தீனத்தை அணுகுண்டு போட்டாவது அந்த பலஸ்தீனத்தை தரைமட்டமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்காமல் என்னுடைய முடிவு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த கிரஹாம்ங்கிறவர் அவர் போன வாரம் மரணமாயிருக்கிறார். அதே போல இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னா, கத்தார் நாட்டினுடைய முன்னாள் அமீர் ஷேக் ஹம்மாத் அவர்கள். அவர் யாருன்னு சொன்னா, அந்த காசா பகுதியில இக்கட்டான சோதனையான, யாரும் செல்ல முடியாத அந்த கட்டத்திலையும் நேரடியாக, தான் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவருடைய கல்வி, பொருளாதார ரீதியான காரியங்களிலே நல்வுதவிகள் செய்து, இன்றளவிலேயும் அந்த காசாவினுடைய பேச்சுவார்த்தையில கத்தார் நீடிக்குதுன்னு சொன்னா அதுக்குண்டான காரணம் அந்த ஷேக் ஹம்மாத் அவர்கள் தான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட மரணமா இருக்கிறாங்க. அதாவது உலகத்துல பெரிய காலம் பெரிய விந்தையானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்லவரையும் ஒரு தீயவரையும் ஒரே நேரத்துல ரப்பனுடைய சன்னிதானத்துல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, நல்லவர்களோ தீயவர்களோ யாரா இருந்தாலும் துன்யா விட்டு ஒரு நாள் போய்தான் ஆகணுங்கிறத சிந்தித்து நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியா ஆக்க வேண்டுமே
என்பதற்காக யார் செயல்படுகிறார்களோ அவங்க தான் புத்திசாலின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. பெருமக்களே, ஒரு மோமீனை பொறுத்தவரையிலே மரண சிந்தனைங்கிறது இருக்குத அவனுடைய ஈமானை வலிமையாக்கும். மரண சிந்தனைங்கிறது நம்ம சோர்ந்து போய் ஒடிஞ்சு போய் எல்லாத்தையும் விட்டு விலகி அப்படி அல்ல. அவனுக்கு அவனுடைய ஈமானுடைய தன்மையை வலிமையாக்கும், அவனுடைய உள்ளத்தை சீர்படுத்தும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சஹாபிகள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இரும்பு துருபிடிப்பதை போல மனதும் துருபிடிக்கும்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நாயகமே, இரும்பினுடைய துருவை போக்குறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும். இரும்புல ஏதாவது துரு இருந்துச்சுன்னா அதை நாங்க போக்கிடுவோம். ஆனா மனதிற்குள்ளே துரு பிடிக்கிறது என்று சொல்கிறீர்களே, அந்த மனதினுடைய துருவை அழுக்கை நாங்கள் எப்படி போக்குவது என்று கேட்டபொழுது சொன்னாங்க, நாங்கள் 2 விஷயத்தை கொண்டு போக்கலாம். ஒன்று, அதிகமாக அல்லாஹ்வுடைய திலாவத்தை குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதை கொண்டு மனதினுடைய துரு, அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும். 2வது திக்ருல் மௌத், மௌத்தை பற்றி யோசி. யாருடைய மௌத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. நம்முடைய மரணம் எப்போ வரும், எப்படி வரும், எங்க வரும், எந்த நிலையில வரும் தெரியல. அல்லாஹ் அதனுடைய நிலையை சீராக்க வேண்டும் என்பதற்காக யோசிப்பவன் இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உள்ளத்தை சீர்படுத்தும். தேவையில்லாத மேலெண்ணங்களை பேராசைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கும். அந்த மரண சிந்தனை என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே பேராசை விட்டு பாதுகாக்கக்கூடியது. மனுஷனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியதுல முக்கியமானது பேராசை. பெருநஷ்டம்ங்கிறாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் அடிப்படையான பாவங்கள்ல ஒன்று அந்த பேராசை. அது மாதிரி மீதமுள்ள வாழ்க்கையை சீராக்குவதற்குண்டான வழியை தரும் மரணத்தை சிந்தனை என்பது. இனிமே நம்ம நல்லபடியா வாழணும், எப்படியோ கழிச்சிட்டோம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கணும். ஏனென்று சொன்னால் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் மரணம். தமுத்தூன கமா தஹ்யௌன, வாழ்வதை போல் மரணம். ஒத்தொஷரூன கமா தமுத்தூன், எந்த நிலையில் மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். வாழ்வது போல் காலமெல்லாம் ஒரு நிலையிலேயே இருந்து கொண்டு மரணம் அதுக்கு மாற்றமா வராது, இருக்கும் நிலையில் தான் மரணம். அது மாதிரி காலம் எல்லாம் எப்படி மரணிக்கிறாரோ அதுபோல் தான் எழுப்பப்படுவார் என்றெல்லாம் அப்படி ரசூல் அவர்கள் சொன்னார். அது மாதிரி தௌபாவை பற்றி பிடிப்பதற்குண்டான வாய்ப்பு மரணத்தினுடைய சிந்தனை. மரண சிந்தனை இருக்குதே, எவ்வளவு காலம் என்னென்ன பாவம் எல்லாம் செய்துட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணுமே, பரிசுத்தப்படுத்தணுமே என்று தௌபாவை பற்றி கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக, ஒரு மூமினுக்கு உண்டான ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத். லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மக்ஃபிரத் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது இருக்கிறதே, வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்கக்கூடிய எல்லா பாக்கியங்களை விட அது சிறப்பானதுன்னு அல்லாஹ் சொல்லும். அதனால் அந்த மக்ஃபிரத்தும் தௌபாவும் செய்வதற்குண்டான கிடைப்பதற்குண்டான ஒரு வழி மரணத்தை பற்றி உண்டான சிந்தனை. அது மாதிரி ஹுஸ்னுல் காத்திமா வாழ்க்கையில பெரிய பாக்கியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அழகிய வரலாறுன்னு குர்ஆன் சொல்லும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தொடர்பான எல்லாமே அழகானது. அதுல ஒண்ணு என்னன்னா அவங்களுடைய துஆவையும் சொல்லுவாங்க. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். அல்லாஹ்வே, உலகத்தை ஆட்சி செய்வதற்குண்டான ஒரு வலிமை எனக்கு தந்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை எனக்கு நீ கற்றுத் தந்தாய். அந்த வலி துன்யாவல் ஆகிரா, துன்யா ஆகிராவில் என்னுடைய உதவியாளனும் நேசனும் நீதான். ரப்பே தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ஆனா ஒன்னிடத்துல நான் ஆசிக்கிறது என்ன, இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது முஸ்லிமாக நான் மரணிக்கணும், நல்லோர்களோடு நான் சேரணும், அதுதான் ஆசிக்கிறேன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இருக்குதே, துவாக்களில் ஆசை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு மனிதன் ஹுஸ்னுல் ஃபாத்திமாவை அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசிய பாக்கியமா எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதை சிந்திப்பவன் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியை நல்லபடியா ஆக்கி வைக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருவது மரணத்தை பற்றிய சிந்தனை. உலகத்துல 2 உபதேசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பேசும், இன்னொன்று பேசாது. குர்ஆன், ஹதீஸ், மார்க் உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறதே, அதெல்லாம் பேசும் உபதேசம். பேசாத நசியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. பேசாத உபதேசம் என்பது கஃபாவில் மௌத்தி வாஹிலா, மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு சிறந்த உபதேசி என்று சொன்னார். அதையோடு உபதேசியார் ஒன்று தேவையில்லை. பல மரணங்களை பார்க்கும் பொழுது அது நமக்கு செய்யக்கூடிய உபதேசம் எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில, என்ன திடீர்னு அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய அந்த மரணத்தினுடைய அந்த உபதேசம் இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தும் என்று சொன்னார். உண்மையான பெருமக்களை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் சிறந்த புத்திமான்களாக ஆக்கி அருள்வானா. அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தை, வாழக்கூடிய காலகட்டத்தில் உள்ள எதிர்காலத்தையும் மரணத்திற்கு பின்னால் உள்ள எதிர்காலத்தையும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள் புரிவானா. எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. நிறைவான ஆபியத்தையும் எல்லா பாக்கியத்தையும் பெற்று நம்முடைய வாழ்நாளுடைய கடைசியை அவனுக்கு பொருத்தமானதாக, அவன் திருப்திப்படக்கூடியதாக, ஆனந்தத்துடன் இன்பத்துடன், எந்த விதமான கவலையோ திடுக்கமோ எந்த விதமான சிரமமும் இல்லாமல்
ரப்பை சந்திக்கக்கூடிய உயர்ந்த நசீபை நானும் எல்லோருக்கும் நசீபாக்கி ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.